ஒன்று குவைத்தும் சொல்லிட்டாங்க, கத்தரும் சொல்லிட்டாங்க, சவுதியும் சொல்லிட்டாங்க. அப்போ அங்கிருந்து விமானங்களை ஏவ முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க எதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இது வந்துருச்சு, புஜேராவை. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா என்ன செய்யுது, செல்வாக்கு இழக்குது. எங்க மத்திய கிழக்குல. இதை நல்லா புரிஞ்சிருக்காங்க ஈரான். ஏற்கனவே நேட்டோ நாடுகள் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து, ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மன், டென்மார்க்கு, ஆஸ்திரேலியா, கனடா எல்லா நாடுகளும் இவங்களுக்கு ஆதரவு கிடையாது. தாண்டோடித்தனமா நடிக்கிறதுக்கு நாங்க வரமாட்டோம், நாங்க உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப அமெரிக்கா நாட்டுக்குள்ள பெரிய குழப்பம். $2.50 வித்த ஒரு பொருள் இப்ப $5 ஆயிடுச்சு. இப்போ உலகமும் பெரிய குழப்பத்தில் இருக்கு. சரக்கு இல்லை. சரக்கு இல்லாதனால உலகம் முழுவதும் இப்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏராளமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. நவம்பர்ல அமெரிக்கா எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டதாக ஈரான் அறிவிச்சிட்டு. ஆனா உண்மையிலேயே அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படின்னா அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா இப்ப அமெரிக்கா விட்டு போயிட்டுனா அவங்க மேலாதிக்கம், அதாவது ஹெகோமின்னு சொல்லக்கூடிய அந்த மேலாதிக்கம் அடிபட்டு போயிடும். பெரிய வல்லவனா இருந்து பெரிய ரவுடியா இருந்தவன் ஒரு சின்ன நாட்டை அடிபட்டு போயிட்டானா, இவன் நாட்டில் உள்ள பொருள் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கேவலமான நிலை உருவாகும்.